Stanford. This is Stanford campus, Redwood City. அங்கேருந்து அங்கே பதிவாகுது இந்த வீடியோ. Yeah. இந்த வீடியோ டைட்டில் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள். பொதுவாக தேவதைகள்னால் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். செத்து போனவங்களை வந்து நம்ம பேய்கள், பிசாசுகள் இல்லை தேவதைகள் சொல்கிறது வழக்கம். அவங்க வாழ்ந்த காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்துருந்தாங்க, அவங்களை சார்ந்த சமூகத்துக்கு நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள நாம் தேவதைகள்னு சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையும் வாழாமல், நல்லபடியாக வாழாமல் மற்றவங்க வாழ்க்கையும் கெடுத்து கடைசி சமுதாயத்தையும் குப்பையாக ஆக்கிட்டு போயிருந்தாங்கன்னா அதுக்கு பேய்கள் தான். ஸோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அவங்க முன்னிலையில் நடக்கும் அக்னி பரீட்சை, அதுதான் இந்த வீடியோ டைட்டில் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள் முன்னிலையில் அக்னி பரீட்சை. அதில் வந்து ஸோ ஈச் வேர்ட் இஸ் அ டோக்கன். Now we are in the generative AI and the transformer architecture. That is a beautiful thing happened during our lifetime. Yeah, transformer architecture. என்னன்னா அது வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறோம், அதை வந்து அதில் அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் புரிஞ்சிடும், புதைந்து கிடக்கு. அதை வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது வந்து டோக்கனைஸ் பண்ணி அதுக்கு வெயிட் கொடுத்து அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு சம்பந்தத்தை பார்த்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அப்புறம் அதை எல்லாமே மல்டி டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸில் வந்து போட்டுது. இப்போ வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னா ஒன்றே உங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கநாதர் கோயில், அப்புறம் திருச்சின்னா அங்கே ஒரு காலேஜ் இருக்குது, செயின்ட் ஜோசப் காலேஜ். அங்கே படித்தவங்க, ஸ்ரீரங்கத்தில் பிறந்து வாழ்ந்தவங்க, சுஜாதா ரெங்கராஜனும் ஸ்ரீரங்கமும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்ததாக இருக்குது. அப்புறம் திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் சுஜாதாவும் அப்துல் கலாம் ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எம்ஐடியில் போயிருக்காங்க. ஸோ வந்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சொன்னார், இந்த மாதிரி வந்து காலம் பேசாது, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு. காலம் பதில் சொல்லும் அப்படின்னா கேள்வி என்ன? அதுதான் கேள்வி என்ன, அது முக்கியம்ல. எதுக்கு வந்து காலம் பதில் சொல்ல போகுது, பதில் வந்து எதுக்கு வருது, கேள்வி என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து அவர் வந்து அந்த முதல்ல நடித்த படம் எல்லோரும் தேவதைகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா ரெங்கராஜன் மேலே இருக்கார், தேவதை தான், அவர் ஒரு தேவதை. அப்துல் கலாம் ஐயா அவங்களும் மேலே இருக்காங்க, அவரும் தேவதை. அப்புறம் கே பாலச்சந்தர் இருக்கார்.
அப்புறம் விவேக் விவேக் இருக்கான். அப்படின்னு எல்லாமே தேவதைகள் தானே இருக்காங்க. அப்புறம் ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாமே எல்லாம் தேவதைகள் தான். ஸோ ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ரஜினி வந்து காலம் பதில் சொல்லும்னு சொல்லிட்டாரு. ஆனால் கேள்வி அதுதானே முக்கியம். கேள்வி என்ன, கேள்வி என்னங்கிறதுக்கு வந்து அந்த கே பாலச்சந்தர் அவர் ஒரு படம் எடுத்திருந்தில்ல, அபூர்வ ராகங்கள்னு. அது ஒரு கேடுகட்ட படம். அது ஒரு கேடுகட்ட படம். அவர் என்னன்னா சமூகத்தை சீர்திருத்தக்கு அவர் சாக்கடையில் இறங்கிடுறாரு. கே பாலச்சந்தர் எப்போ அவர் சாக்கடையில் இறங்கி அதை வந்து க்ளீன் பண்ணிட்டாலே போதும், சமூகம் சீரடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர். ஸோ அதனால் ஸோ அவர் அந்த படத்தில் கடைசியில் ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு முன்னாடி தான் வந்து ரஜினியோட தமிழ் திரைப்பட என்ட்ரியே அதுக்கு முன்னாடி தான். அதில் வந்து அதான் அந்த கேட்டை திறந்துட்டு வருவார். வந்து கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் ஏதையா, இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். அந்த மாதிரி நாடகம் அரங்கேறிக்கிட்டே தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாடகம், தேர்தலுக்கு அப்புறம் வாக்கு ரிசல்ட் வந்தோன்னு ஒரு நாடகம், அதுக்கப்புறம் இப்போ நாடகம். அந்த இது ஒரு நல்ல விஷயம் இதில் நடந்திருக்குது என்னென்னா, எல்லோரும் சமுதாய பொறுப்போடு இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து கரூருக்கு முன்னாடி அந்த நரபலி தான் வந்து அந்த சமூகத்தையே குலுக்கிருச்சு. எல்லாத்தையும் வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தது அந்த சாவு தான். அது ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அத்தனை பேர் வந்து அதுக்கும் விழிப்புணர்வு இல்லைன்னா அப்புறம் மொத்த சமுதாயமே செத்த சமமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்துட்டாங்க. அந்த இது ஒரு வகையில் நல்லதாக போயிடுச்சு. ஸோ அந்த நிகழ்வு நடந்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொறுப்பு வந்து இனி ஒரு சாவு இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாரும், யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அதெல்லாம் வந்து அப்புறம். அதனால் உயிரோடு மக்கள் இருந்தால் தானே, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும். மக்கள் இருந்தால் தானே மக்கள் ஆட்சி. மக்களே இல்லாட்டி அப்புறமேட்டு என்ன ஆச்சு? அதனால் அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து அந்த ரிசல்ட் வெளில வரதுக்கு முன்னாடி அந்த நீதி அரசர், இங்கெல்லாம் வந்து பிரசிடெண்ட் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபார்மர் பிரசிடெண்ட், ரிட்டையர்ட் பிரசிடெண்ட் அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் வந்து நீதி அரசர்னால் அவர் எப்போவுமே நீதி அரசர் தான். அவர் வந்து தன்னோட பொறுப்புணர்வோடு வந்து முன் வந்து, ஐயோ இந்த ரிசல்ட்டு வருது, இதில் வந்து அவங்கவுங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா இந்த மாதிரி வந்து தான் பெத்த பிள்ளையை கொண்டு நானும் செத்துருவேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்தது. அது வந்து ஏன்னா அந்த சமூகத்தை இப்போ தானே இப்படி ஒரு சமூகம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அப்போ தானே உணர முடியுது. இங்கெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு உட்காந்து அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஃபார் பாஸ்டரிட்டி வருங்கால சந்ததியினருக்காக வந்து இவங்க இப்போ பண்ணி வைக்கிறவ தான் வந்து பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வந்தோம்,
1959 அந்த ரேஞ்சில் 60ல் வச்சுக்கங்களேன். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த அந்த தோட்டத்தை சீர்படுத்தி சுதந்திரம் வாங்கி, நாங்களாம் சுதந்திர போராட்டத்தில் இல்லையே, சுதந்திரம் வாங்கின சுதந்திரத்தில் வந்து பார்ட்டிஷன் அந்த 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 பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி அப்புறம் வந்து வளமான நல்ல அந்த மண் வளப்படுத்தி அதில் வந்து நல்ல விதைகளை நட்டு தேவர் மகனில் சொல்லுவார்ல, நான் போட்ட விதை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் போட்டு அந்த பண்படுத்தி வச்சுருந்தாங்க. நான் அந்த தோட்டம் ஃபுல்லாக சீரும் சிறப்புமாக இருந்தது. அதனால் எங்களோட பிறப்பு, அந்த வளர்ச்சி, வளர்ந்த விதம், நாங்கள் கற்ற கல்வி எல்லாமே தரமாக இருந்தது. கல்வி கற்றோம், அப்புறமேட்டு வந்து பண்பாடு, பண்பு, குணம் எல்லாத்தையும் எதிர்பார்த்தோம். நீங்கள் காமெடி ஆக்டர் இருந்தாலும் நீங்கள் பார்த்து தங்கவேலு, அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன், அவங்கள வச்சு பார்த்தது. அதுக்கு முன்னாடி அவங்க இப்போ ஹீரோஸ்னால் எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் கண்ணதாசன் பாட்டு எல்லாமே தத்துவ பாடல்கள் தானே. அந்த இதுகளில் அந்த அந்த இதில் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மதுரையில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அந்த சமூகத்தை வந்து புரட்டி போடும். ஒரு வார்த்தை, நீ அக்கா தங்கச்சிக்கு பிறக்கலையா, உன் கூட அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா போவேன், அவன் செத்தான். அதோட அவ்வளவு அந்த கூனி நாணி போயிடுவான். இந்த வடிவேலு வந்து எல்லாத்தையும் சீப்பாக்கிட்டாப்புல. மீம்ஸு வடிவேலு பார்க்க ரசிக்க நல்லா இருக்குது, ஆனால் வந்து அது சமூகத்துக்கு பயன்படுதா? இல்லையே. காமெடி நடிகர்னு விவேக்கும் அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணார். ஆனால் அந்த அந்த தங்கவேலு அந்த இதெல்லாம் வந்து அந்த ரசனை இப்போ இல்லையே. ஸோ எல்லாமே நாங்கள் எல்லாம் இருந்த தோட்டத்தில் இருந்த காய்கறி, கனி எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. எங்களோட இப்போ அலுமினை இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுகிறோம்ல, ஏதாவது பண்ணுறோமா? பண்ணலையே, ஒன்றும் பண்ணல. 5 வருஷமாக வந்து அந்த இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியலை. வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குது, ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் நம்ம எதுவும் நம்ம எல்லாம் பண்படுத்தி எல்லாம் நல்லது பண்ணி அதுக்கு பயன் இல்லைன்னா நம்ம அதில் நியாயமாக வருத்தப்படுறோம் அப்படின்னா நியாயப்படுத்தலாம். நம்ம ஒன்றுமே பண்ணல. கிட்டத்தட்ட என்ன பண்ணோம்? ஒன்றும் பண்ணல. நாங்கள் படித்தோம், வேலைக்கு போனோம், அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து அங்கே அவங்களும் ஓய்வு எடுத்துகிட்டு அவங்கவுங்க பேசாமல் இருக்காங்க. அவங்கவுங்க சமூகத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்க மொழிய நல்லது எதுவும் கெட்டது நடந்தாலும் கண்டுக்காமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது? அதனால் அந்த நீதியரசர் அவர் முன் வந்து இந்த மாதிரி ஒரு சாவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்பட்டு அந்த இதை பதிவை வெளியிட்டார். அவரது முயற்சிக்கு வந்து மெய்வருத்த கூலி தரும். முயற்சி மெய்வருத்த கூலி தரும். அதுக்கு வந்து நல்ல பலனே கிடச்சிருச்சு. அவர் வந்து ஒரு சாவும் இல்லையே. அது யார் ஜெயிச்சா இது இல்லை, அது ஒரு சாவும் இல்லை. அது வந்து அந்த அந்த ரிசல்ட்டை பாருங்களேன். ஜெயிச்சது மாதிரி இருக்குது, ஆனால் ஜெயிக்கலை. இவங்க தோற்றது மாதிரி இருக்குது, ஆனால் தோக்கலை. அப்படி இதாகிடுச்சு. ஸோ அது என்னமோ போயிட்டு போகுது. ஸோ இப்போ இவங்க வந்து என்னன்னா, இப்போ என்ன காரணத்தினால வந்து ஏன்னா எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும்
வாய்ப்பச் செயல்னு ஏதோ இருக்கும். ஸோ நோய் முதல் நாடி அந்த ரூட் காசு என்னன்னு தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ஸ்டாலினுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன என்ன எதனால் இது பண்ணோம் அப்படின்னு. சரி வந்து உள்கட்சி பூசலாம் எல்லாம் இதா அப்படி இல்லை இளைய சமுதாயம் வந்துருச்சா அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு இதை மட்டும் யாருக்கும் விளங்க மாட்டேங்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானது. எலக்ட்ரானிக்ஸ் வந்து அவங்களுக்கு அரசியல் தெரியும் இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக. இது ஒரு எக்ஸுன்னு வச்சுக்கிட்டாலும் அது எக்ஸுக்கு என்ன வேல்யூ, ஓகே இது தெரியலை எக்ஸு, மீதி எல்லாமே நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாங்கனாலும். ஸோ அந்த எக்ஸுக்கு வந்து தான் நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது ஒழிய மற்றதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஓகே ஒரு இளைய சமுதாயம் எழுச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழக அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் அவங்க அரங்கத்திலேயே போய் அவங்க முன்னிலையில் எல்லாரும் முன்னிலை ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக எதையும் தனியாலாம் வச்சு பேசலை. இப்போ வந்து ரஜினி வந்து ஸ்டாலினை போய் தனியாக பார்த்துருக்காரு. அவர் என்ன பேசினார் என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ஏவா வேலு புத்தக வெளியீடில் போய் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி வந்து கிளாஸில் வந்து பழைய பசங்க வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு இருக்காங்க, அவங்க இது பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஸோ அந்த ஸ்டாலினும் அங்கே உள்ளவங்களும் அப்போயே அதை உணர்ந்து ஓகே நாங்கள் சீனியர்ஸ்லாம் ரிட்டையர்ட் ஆகிக்கிறோம், இப்போ எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வரட்டும் அப்படின்னு பண்ணியிருந்துக்கலாமே. அவன் அது பண்ணியிருந்தா ஓகே எல்லா இடத்துலையும் எழுச்சி, எல்லா இடத்துலையும் இளைஞர் எழுச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நடக்கிறது அதுதான் நடக்குது. இப்போ வந்து உங்களுக்கு விஜய் வந்து அந்த ஜென்ஸி ஜென்ரேஷனை கொண்டு வந்துட்டார். விஜய்க்கு வந்து அவர் எல்லாம் அடித்தளம் போட்டு வச்சுருக்காங்களே. இந்த மாதிரி வந்து ரஜினி சொன்னது வந்து 2 ஜாம்பவான்கள் தமிழக அரசியல் களத்திலிருந்து. அது வந்து ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று கருணாநிதி ஐயா. ஸோ 2 பேரும் இல்லை இப்போ, அதனால் வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தார், இது சீமான், அப்புறம் அண்ணாமலை, எல்லோரும் அந்த அடித்தளத்தை வந்து போட்டு அந்த திராவிட கழகத்தை வந்து ஷேக் பண்ணி எல்லாம் உலுக்கி வச்சுருந்தாங்க. விஜய் வந்தோடனே அப்படி லேசாக லிஃப்ட் பண்ணோடனே அது வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த காலம் வந்து எந்த காலத்தில் யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க இது பதில் வந்துருச்சு. அதில் வந்து சுலபமாக வந்து விஜய் வந்துட்டார். அவருக்கும் தெரியலை, அவருக்கும் வந்து நம்ம வந்து ஆட்சியை பிடிப்போம், அவர் என்ன நினச்சிப்பா ஒரு 30 வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அவர் டெல்லியில் சிபிஐ விசாரணைன்னு கூப்பிட்டு அப்புறம் அதில் அந்த சிபிஐலேருந்து வெளில வரப்போ அந்த ரூஃபை திறந்து கையை காமிச்சிட்டாரு. அதுதான் வந்து பதில் சொல்லியிருக்கு. காலம் வந்து இப்படி தான் பதில் சொல்லும், அவரே தெரியாது. அதுக்கு தான் வந்து ஒரு இந்த டைரக்டர் கூட இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவர் வந்து இப்போ டைரக்டர் யாரோ இப்போ இருக்கவங்க ரவிக்குமார் தான் நம்மளுக்கு வந்து தெரியும், கே பாலச்சந்திர அவங்களாம் இப்போ இருக்க டைரக்டர் நிறையா இருக்காங்க. அவங்க சொல்லிடுவாங்க, நீ வந்து சிபிஐயில் பேசிட்டு வரேன்னா வந்து உன்னுடைய எலெக்ஷன் பிளானை பற்றி பேசலை, வெளியில் பொறுத்த வரைக்கும் வந்து கரூர் சம்மந்தமாக தான், அது சோகமான விஷயம், நீ சோகமாக தான் வரணும், நீ பாட்டுக்கு இது பண்ணுன்னா அது வந்து அதனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதுலேயே தெரிஞ்சிருச்சு, அந்த இதுலேயே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. டெல்லியில் அமித்ஷா வந்து இந்த மாதிரி விஜயை வச்சு ஸ்டாலின் இது பண்ணிடலாம், அண்ணாமலை நைனா நாகேந்திரன்லாம் இதாகாது, நம்மளுக்கு வந்து த எண்டு வந்து ரிமூவல் ஆஃப் ஸ்டாலின் மீன்ஸ் வந்து இட் குட் பி எனி மீன்ஸ் அப்படின்னு அவங்க அது எல்லாமே அதில் வந்து தப்பு பண்ணிடுறாங்க, அதை வந்து லூஸாக விட்டுடுறாங்க. அவங்க அந்த மீன்ஸை வந்து சரியாக பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த டைரக்டர்கள்லாம் இருக்கிறது அவங்க சரியாக பண்ணிடணும்.
நான் இது பிஜேபி வந்து ஒன்றும் அந்த எடப்பாடிக்கு எல்லாம் நீங்களே எடுத்துக்குங்கிற மாதிரி விட்டு கொடுத்ததெல்லாம் வந்து நம்மளுக்கு விஜய் இருக்காரு அப்படின்னு அப்போயே தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. அப்போ எடப்பாடிக்கிட்டேயும் இப்போ உண்மையாக இல்லை. இப்போ அமித்ஷா வந்து அப்போயே எடப்பாடிக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் விஜய் வச்சு தான் பண்ண போயிருக்கோம்னா அவர் வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அவர் அட்லீஸ்ட் வந்து அவரை கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஏதோ இறங்கி இது பண்ணியிருப்பார். அது மாதிரி வந்து அண்ணாமலை ஏதோ உணர்ந்துட்டார், அதனால் அவர் வந்து களத்தை விட்டு விலகிட்டார். ஸோ அப்புறம் எந்த தொகுதி கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து த ஈல்டர் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். இந்த எல்லா இதுலேயும் நடந்தது இந்த ஜாதி தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த பிராமின்ஸ்னு அப்படி தான் தெரியும். அதில் உள்ள ஐயங்கார் அதுக்கு மேலேயே நம்மளுக்கு தெரியாது. அவர் ஒருத்தர் இருக்கார், ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு ஒருத்தர். அவர் பட்டியல் போட்டுருவார் போல இருக்கு. அதையும் அவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சு இது பண்ணியிருக்கார் அவர். இதெல்லாம் இந்த காலத்தில் இப்படி ஒரு இதுன்னா அதுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. இப்போவும் அவர் சொல்கிறாரு, நான் அது பட்டியல் இருக்குது, அது இப்போ வெளியிடலை, விஜயை நான் தவறாக புரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பிஎம்ஓ ஆஃபீஸில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் வந்து அவருக்கும் சொல்லலை நாங்கள் விஜயை வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை, நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொல்லியிருப்பார், விஜய் அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் அப்படின்னு அவரோட டயலாக் பேசிப்பார். ஓகே, அந்த டயலாக்கே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிஎம்ஓ ஆஃபீஸில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாகை நீங்கள் அது. அப்புறம் வந்து யார் டெல்லியிலேருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன், அவரை வச்சுக்கிட்டு நீ வந்து எப்படியும் விஜய் வந்துடுவார் அப்படின்னே சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் துக்ளக்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு விஜய் அப்புறம் நம்ம இவர் சாணக்கியா பாண்டே, இவங்களையெல்லாம் வச்சு அந்த பில்டப் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணி கடைசி பார்த்தா அந்த முதலே அதுவும் இது பண்ணியிருக்கணும். 200க்கு எய்ம் பண்ணி, விஜய்க்கு 200 எய்ம் பண்ணியிருந்தாங்கன்னா 150 140 வந்திருக்கும். இப்போ 108 ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. மந்திரம் மாதிரி ஆகி இப்போ வந்து அவங்கவுங்க ஓகே, இப்போ இளைய சமுதாயம் களத்தில் இறங்கியிருக்குன்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் இளைய சமுதாயம் வந்துடுச்சு. ஸோ Gen Z வந்து he brought all the youngsters are in politics. நீங்கள் வந்து இங்கே ஜான் ஆடம்ஸ் அவர்கிட்ட வந்து அவர் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தப்போ மியூசிக்கு நடக்குது, அதுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒன்று அவங்க கேலி பண்ணி செஞ்சுருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, மியூசிக் வந்து அது என்னையை பொறுத்த வரைக்கும் அது லக்ஸுரி. நான் வந்து என்னோடய கடமை வந்து இந்த பொலிட்டிக்ஸ் அண்ட் வார் அதை வந்து சீரமைக்கணும். அப்புறம் என் பிள்ளை வந்து அவன் வந்து காமர்ஸு அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் பண்ணுவான். அப்புறம் அடுத்த வரவங்க மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு இது இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மியூசிக்கு ஆர்ட்ஸு அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவர். ஸோ இந்த அரசியல் வந்து இட்ஸ் நாட் அ சாக்கடைங்கிறது இப்போ போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் இறங்கிட்டாங்க, இளம் தலைமுறையே இறங்கிட்டாங்க. ஸோ சாக்கடை போயிடுச்சு. பொலிட்டிக்ஸ் அரசியல் வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்ட் அண்ட் இட்ஸ் நாட் அ சயின்ஸ், இட் இஸ் அ ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. அதனால் அந்த இதில் தரத்தில் கொண்டு போய் வைக்கணும். இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் இவங்க எல்லாமே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எல்லாமே வந்து தே டோன்ட் அக்ரி, தே ஆர்கியூ ஆன் தேர் ஓன், பட் ஈச் ஒன் ஹாவ் தேர் ஓன் ஃபிலாசபி. அந்த மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்காங்க. இப்போ இவர் அந்த நாட்ட மகாத்மா அவர் என்ன வேணாலும் வச்சு செய்யலாம். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, என்னை நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு. நாட்டம் அவருக்குன்னு ஆள் வாதாடவும் யாரும் இல்லை. அதனால் நாட்ட மகாத்மா அவர் அரசியல் வேறு. அப்புறம்
நம்ம அம்பேத்கர் அரசியல் வேறு, அந்த மாதிரி வந்து இது இருக்குது. இப்போ இப்போ வந்து அது வந்து தத்துவம், பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஸோ அதில் வந்து ஜென்ரேஷன் வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷன் வர்றது நல்லது. அதுலேருந்து தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேருந்து தான் அது ஆரம்பிக்குது. தத்துவங்கள்லேருந்து தான் அடிப்படை வந்து தத்துவம். காலம் 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 பதில் சொல்லாது, ஆனால் காத்திருந்து காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுன்னு அது ஒரு தத்துவம் தானே. அப்புறம் கேள்வியின் நாயகனே, அதுவும் தத்துவம் தான். எல்லா தத்துவங்கள் வந்து இப்போது ப்ராக்டிக்கல். இட் இஸ் ப்ராக்டிக்கல். இட்ஸ் நாட் லைக் எழுதி போட்டு தெய்வத்தால் ஆகாது நின்று முயற்சி தன் மெய்வருத்த கூலிதர்னு எழுதி போட்டு அப்படியே இல்லையே, அது வந்து ப்ராக்டிக்கல் பண்ணணும். அவருக்கு என்ன, நீதி அரசருக்கு என்ன, ஹீ டசன்ட் ஹாவ் எனி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர் எந்த கட்சி தலைவரும் இல்லை. ஆனால் அவர் வந்து முன்னால் நின்று சொல்கிறார்ல, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டை கேட்டு பிள்ளை விபரீத முடிவு எடுத்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார்ல. ஸோ அது வந்து இது. ஸோ அது மாதிரி பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஸோ அது வந்து இப்போ இந்த தலைமுறையினர் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதுவும் விஜய் வந்து அவரை வெறுக்கிறதுக்கு ஒன்றும் ரீசன் இல்லையே. அவர் வெறுக்கிறதுக்கு ஒன்றும் ரீசனே இல்லை. யாரும் அதை ஒரு அமெச்சூர் பொலிட்டிஷியன் நினச்சிக்கலாம். அமெச்சூர் கம்பேர்ட் டு த கரண்ட் பொலிட்டிஷியன். அவங்களோட நடவடிக்கை எல்லாமே புறந்தள்ளிட்டு தானாக வந்து என் வழி தனி வழி அப்படின்னு ஒருத்தர் போக ஆரம்பிச்சிட்டோன்னா, that cannot be an amateur. that is a transformation. ஸோ அவர் இப்போ வந்து அந்த 5 நாளில் செய்த செயல், ஆற்றிய செயல், யார்கிட்ட பேசினார், என்ன பேசினாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து 108க்கு ஓகே நான் வந்து டெஸ்பரேட்டாக நம்பருக்கு போகிறேன் அப்படின்னு அவரே வந்து இது என்ன தேர்தல், இது ஒரு தேர்தலுங்கிறது வந்து ஒரு தீர்வு காண்பதற்காக நடத்துகிறோம். ஆனால் வந்து தீர்வு கிடைக்கல, அது வந்து புது ப்ராப்ளமாக உண்டாக்குது அப்படின்னு. இது அப்புறம் எதுக்கு இது தேர்தல் நடத்தணும் அப்படின்னு பார்த்து அவரை எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்க்குறப்ப குட ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க. குட ஓலையில் வந்து தெளிவாக தீர்ப்பு வந்துடுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா போப் எலெக்ஷன், அங்கேயும் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்லாம் கிடையாது. ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்னா இந்த குளோபல் மில்லியன்ஸ் வியூஸ் வரும். மில்லியன்ஸ் வியூஸ் வந்து ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் போப்பாண்டன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், குளோபல் என்டையர் பில்லியன் பீப்புள் வில் பி வாட்சிங் இட். அந்த எலெக்ஷனை இட் வில் பி அ குளோபல் என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும். அவங்க பொறுப்பாக வந்து இல்லை இது என்டர்டெயின்மெண்ட்டில் இல்லை, சீக்ரெசி அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அவங்க அடிச்சுக்குவாங்க, படிச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த அந்த கண்ணியம் வந்து வெளியில் அந்த ஒரு இதை காமிக்கணும்னா அதெல்லாம் உள்ளே தான் இருக்கணும். ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டு இல்லை. அது கல்யாணம் ஆகுது, ஃபஸ்ட் நைட்டு போகிறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த மழலை, அதுதான் மழலை செல்லம், அதுதான் நம்ம எடுத்து வருது இல்லையா. அங்கே போய் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எதுக்கு ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பண்ண வேண்டியது இல்லையா. சட்டசபையில் நடக்க அங்கே உள்ள அப்படி தான். அதை வந்து டிரான்ஸ்பரன்சி தேவையில்லை. இங்கே வெளியில் ஆற்றுற செயல் தான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு வழிய, அங்கே நீங்கள் அடிச்சுக்குங்க, பிடிச்சிங்க, ஆற தழுவிக்குங்க. ஓகே 10 மாதத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அதுதானே நம்ம கொஞ்சம் முடியும், அதுதானே மக்களுக்கு வேணும். ஸோ அதனால் வந்து ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டு இது இல்லை. ஸோ அவர் வந்து விஜய் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர், மோர் தென் அ சீஃப் மினிஸ்டர், ஆஸ் அ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுதானே கான்ஸ்டிடியூஷனல். அவ்வளோதான். all 233 or 233 தானே இப்போ இருக்காங்க. all has got the authority, legislative authority. மக்கள் வந்து அதுதான் கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி கொடுக்கல.
ஸோ அது வந்து அந்த 5 வருஷத்துக்கு வந்து அது நிரந்தரம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லோரும் எம்எல்ஏ. உதயநிதியாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போ போயிருக்காங்களே பிரேமலதா, அப்புறமேட்டு வந்து அன்புமணி அவங்களோட துணைவியார். ஸோ அவங்கெல்லாம் வந்து வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் இன் பாலிட்டிக்ஸ் தேர் ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்து எல்லாமே முதல் அவங்க தலைமுறை வந்து அவங்க அப்பா தாத்தா அது வேறு கட்சியாக இருந்துக்கலாம். ஆனால் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ் வியூ, ஃப்ரெஷ் இது எல்லாமே இதாக இருக்குது. ஸோ ஹீ செக்யூர்டு, விஜய் செக்யூர்டு 2 கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். அவங்கெல்லாம் நடுநிலை வகிக்கணும், நியாயமாக இருக்கணும், அது வேறு. பட் வந்து ஹீ கேன் இன்ஃப்ளூயன்ஸ். எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் அது தப்பு தான், ஆனால் வந்து நடைமுறைக்கு அப்படி தானே இருக்குது. ஸோ ஹீ காட் அஸ் 2 கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அது வந்து அதுவும் கரெக்டாக பண்ணியிருக்காரு பாருங்கள். 2 பேருமே வந்து பழைய ஆள் இல்லாமல், அவர் ஜெசிடி பிரபாகர், அவர் வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட ஆள், அவரை வந்து சபாநாயகர் ஆகிட்டு, அப்புறம் ஒரு இளம் தலைமுறையினர், அந்த பையன் ஏதோ சரக்கு அடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. எல்லோரும் தான் சரக்கு அடிக்கிறோம், நாங்களே சரக்கு. அதனால் அந்த ஃபோட்டோவை போட்டு இது ஓகே, நல்லது தானே. அவனை கொண்டு வந்து இப்போ தற்கொலைன்னு கொடுத்தீங்க, அவங்கள எம்எல்ஏவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கள இந்த தமிழ்நாட்டு மக்கள். அது ஸோ அதுலேயே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுவும் இந்த ஜென்ஸி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து போராடி ரோட்டில் இறங்கி எல்லாம் இந்த சீரழித்து நாசப்படுத்தி, இதிலெல்லாம் ஸ்ரீலங்காலெல்லாம் அந்த மாளிகையவே நாசப்படுத்தி, இது நேபாள், பங்களாதேஷ் எல்லாத்தையும் சீரழித்து அதுக்கப்புறமேட்டு வந்து ஆட்சியில் பிடிக்கிறாங்க. இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல், தே ஃபாலோ த கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ், அதில் வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து ஹீ செக்யூர்டு 2 கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அதுவும் யுனானிமஸாக. யாரும் வந்து இவங்களுக்கு என்ன தெரியுது, இவங்களே மாய வலையில் சிக்கி எல்லாம் யுனானிமஸாக அது இதாகிடுச்சு. ஸோ ஹீ காட் த 2 இது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ அதனால் அவருக்கு அவரும் வந்து விஜய் வந்து ஹீ வாஸ் அன் ஆக்டர் இந்த மூவியில் வந்து. ஸோ ஹீ இஸ் மோர் ஆன் த எக்ஸிக்யூட்டிவ். ஹீ டசன்ட் வாண்ட் டு பி அ லெஜிஸ்லேட்டிவ். அதுக்கு அவர் இது இல்லை. இப்போ அவர் வந்து எந்த சினிமாவுக்கும் கதை எழுதி, பாட்டு எழுதி, வசனம் எழுதி அந்த